ஹாய் கைஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு ஜோன் அஃபிஷியல். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, நாவலூர்ல வந்து பெனி ஐஸ் கேண்டி. இது ஆல்ரெடி நிறைய பேர் ரிவ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது ரொம்ப நாளாக நாங்கள் பண்ண வச்சுட்டு இருந்த இது. இங்கே வந்து ஸ்டார்டிங் 5 rupeesலேருந்து ஐஸ்கிரீம்ஸ் இருக்குன்னு நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அதே மாதிரி இருக்கா, நாங்களும் ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இங்கே வந்திருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாங்கள் இப்போ என்னென்ன ஐஸ் வாங்கியிருக்கோம்னு காட்டுறோம், பார்க்கலாமா? இது வாட்டர் பேஸ் ஐஸு. நாங்கள் தேடி வந்த ஐஸ் இல்லை, இருந்தாலும் இது வந்து 20 rupees. ஆமா, இதுதான் இப்போ 20 rupees ஸ்டார்டிங். கிரீன் ஆப்பிள் இது வந்து வாட்டர் பேஸ் ஐஸ். வாட்டர் பேஸ் ஐஸ். அப்புறம் வந்து மில்க் பேஸ்ட் எங்களுக்கு சஜஷன் பண்ணாங்க. மில்க் பேஸ்ட் ஐஸ் வந்து ஃப்ரூட் சேலட்னு ஒன்று இருக்கு, அது வந்து 20 rupees. இது மில்க் பேஸ்ட் இது ஒன்று வாங்கியிருக்கோம். இது சேமியா ஐஸ். இது வந்து சேமியா ஐஸ். இது 30ல நம்மளுக்கு இன்னொரு ப்ரீமியமான ஐஸ்கிரீம் தராங்க. 30 rupeesல இதுல ப்ரீமியம் ஐஸ்கிரீம் ஒன்று வந்து எனக்கு சஜஷன் பண்ணாங்க. அது பேர் வந்து லட்டுவா. இந்த லட்டு ஐஸும் எனக்கு வந்து ப்ரீமியம்ல 30 rupees ஒரு ஐஸ் கிடைக்குது. நாங்கள் இன்னைக்கு தான் இங்கே பார்க்குறோம். அதுவும் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எல்லா ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இதுல வந்து இன்னொரு மில்க் பேஸ்ட் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிஸ்கோட்டா, இது ஒன்று. அப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸா இது இவங்களோட டாப் செல்லிங்ல இருக்கிறது வந்து கேரமல் ராக்ஸ்ன்னு இருக்கு. இது வந்து ஒரிஜினல் பாப்கார்ன் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது ஒன்று. இது வந்து இன்னொன்று வந்து ப்ளம் கேக்குன்னு அதுல ஒரு ஐஸ்கிரீம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் தான். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றும் சாப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றோம். ஐஸ் எடுப்போம், எப்படி இருக்குன்னு சார் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றோம். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்கு. அந்த கிரீன் ஆப்பிள் மாதிரியே இருக்கு, சாப்பிடு செம்மையா டேஸ்ட் நல்லா இருக்கு. கிரீன் ஆப்பிள் நம்ம ராவா சாப்பிட்டது இல்லை அதிகமான, நான் சாப்பிட்டுருக்கிறேன். அதே தான் கிரீன் ஆப்பிள் அப்படியே தான் இருக்கு, நல்லா ராவா சூப்பரா இருக்கு சாப்பாடு. அடுத்து என்னம்மா சாப்பிடலாம்? அடுத்து வந்து ஃப்ரூட் சாலட் சாப்பிடலாமா? பரவாயில்ல, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா இருக்கு? அப்போ நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. அந்த கிரீன் ஆப்பிள் செம்மையா இருக்கு சாப்பிட்றதுக்கு. அடுத்தது வந்து சேமியா பேஸ் உள்ளது எடுக்கிறோம். இப்போ எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்கு. நான் எப்படியா இருக்கேன்னு நினச்சேன் சொல்லும் போது அவங்க நல்லா சூப்பராக இருக்கு. நீங்கள் நம்பி வாங்கி சாப்பிடலாம், ஏன்னா அவ்வளோ டேஸ்டாக தான் இருக்கு எல்லாமே. பாருங்க, சேமியா வருது. நான் வந்து ரொம்ப சின்ன வயசு 90s கிட்ஸ் தான் தெரியும் உங்களுக்கு. இந்த சேமியா ஐஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இருக்காதோன்னு நினைச்சேன். பட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா சேமியா வருது. நம்ம டேஸ்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம அதே 90s கிட்ஸ்ல வர அதே டேஸ்ட் இருக்கு. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் பார்த்து ப்ரீமியமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு சேமியா ஐஸ் நான் கூட சின்ன வயசுல இருக்கும்போது நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். அந்த ஐஸை நான் இதுவரை எங்கேயும் சாப்பிடல, கிடைக்கல. ஆனால் இங்கே கிடைச்சிருக்கு. அது அதை விட ஃப்ளேவர் கூட நல்ல செம்ம டேஸ்டாக இருக்கு. பழைய மாடல் மாதிரி நான் சொல்ல வரல, இது நல்லா இருக்கு. லோட்டஸ் பிஸ்கட். பிஸ்கட் இது எப்படி பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது பாருங்க, ஃபுல் பிஸ்கட்டே இருக்கு பாருங்க. இதுல லோட்டஸ் பிஸ்கட் சாப்பிட்டவங்களுக்கு அதோட அதே லுக் இதுல ஐஸ்கிரீம்லயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிஸ்கெட் ராவா அதுல தெரியுது பாருங்க. நல்லா இது பாரு, அதே ஃப்ளேவர்ஸ் தான் இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே 90% டேஸ்ட் எப்படிமா இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு. எப்படின்னா பிஸ்கெட்டை வந்து பாலில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க தெரியுங்களா சின்ன வயசுல, அந்த டேஸ்ட் அப்படியே அது ஐஸ்கிரீமா சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்கும். கொஞ்சம் நம்ம கற்பனைக்கு கொண்டு வந்தோம்னா இது எப்படின்னா, மில்க் பிஸ்கெட் வந்து நிறைய பேர் பால்ல ஊற வச்சு சாப்பிடுவாங்க. அந்த ஞாபகம் வந்துடும். பிளஸ் இது இப்போ ஃபேமஸா இருக்க லோட்டஸ் பிஸ்கட், அது ஃப்ளேவர் இருக்கு, சூப்பரா இருக்கு. மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு நல்ல ரேட்டிங்க நாங்க தரலாம். என்னடா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு. இது வந்து பெனியோட கேரமல் பாப்கார்ன் ராக். இது வந்து சிக்னேச்சர், இது வந்து டிஷ் இவங்களது. அது வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப சஜஷன் பண்ணாங்க. அதுவும் இல்லாம இதான் இப்போ ஃபேமஸா இருக்கான். ஸோ இது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, இதுல பாருங்க பாப்கார்ன் அப்படியே இருக்கு பாருங்க, ராவாவே தெரியும் பாருங்க.
இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ப்ரீமியம் சொன்ன மாதிரி தான், நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. நீ சாப்பிட்டு பாருமா எப்படி இருக்குன்னு. இது பெண்ணியோட சிக்னேச்சர், இவங்க மஸ்ட் ட்ரைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டிஷ் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கேரமல் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமா இருக்கு. பிளஸ் வந்து பாப்கார்ன் ஃப்ளேவர் நடுவில் நீங்க சாப்பிட்ற பைட்ஸ்ல வருது. மஸ்ட் ட்ரை சிக்னேச்சர் சொன்னதுனால ரொம்ப நல்லா இருக்கு. இது ரேட்டும் வந்து 55 தானா. ஸோ இது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பாப்கார்ன் ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். அதை கேரமல் பாப்கார்ன் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். மஸ்ட் ட்ரை. சின்ன பசங்க நல்லா விரும்பி தான் சாப்பிடுவாங்க. அந்த லெவல் தான் இருக்குது, செம்மையா இருக்கு. கட் பண்ணி இது வந்து இந்த பென்னி கடையோட இதான் சிக்னேச்சர் சொன்னாங்களம்மா. இது பிரீமியம். இதுதான் வந்து லட்டுவா, அது பேர் லட்டுவா. இது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். லட்டு மேலே என்னடா ஹாப்பி தீபாவளி போட்டிருக்கு, லட்டுன்னு சொல்கிறாங்களா? ஆனால் இதோடைய இது லட்டு தானா? டேஸ்ட்டு பார்க்கலாங்களா இது எப்படி இருக்குன்னு? இந்தம்மா ட்ரை பண்ணி பார்த்தா லட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்க. லட்டு ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. நீ வேணா சாப்பிட்டு பாருங்கண்ணா. நான் என்னடா இவங்க விளையாட்டுக்கு சொல்றாங்கன்னு, அது லட்டு ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. அதுல 100% இது லட்டு சாப்பிட நினைச்சதுல சாப்பிடலாம். ஏன்னா பிரீமியம் சொன்னாங்க, எப்படா இருக்கும் லட்டு ஃப்ளேவர் இருக்குமான்னு பார்த்தா 99% இல்லைங்க, 100% லட்டு சாப்பிட்றாங்க. நம்ம வாயில வராது அந்த லட்டு. பாருங்க இதுல லட்டு மேல வருது பாருங்க அந்த பைட்ஸ்லாம். ஸோ மஸ்ட் ட்ரை. இது வந்து 30ன்றதுக்கு ரொம்ப ஒர்த்து இது. ஸோ காய்ஸ் இது மறக்காம பெனில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்துல நாவலூர்ல தான் இது இருக்கு, நிறைய இருக்கா. அது நான் லாஸ்ட்ல எங்கெங்க பிரான்ச்சஸ் இருக்கு உங்களுக்கு வீடியோ எண்ட்ல சொல்றோம். மஸ்ட் ட்ரை லட்டு தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது இதை எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னா உண்மையே ஆசை. ஐஸ்ல அது பாருங்களேன், நீங்க ஒருத்தருக்கு சொல்லும் போது கண்ணா லட்டு தின்ன ஆசையா சாப்பிட்றான்னு சொல்லுவீங்க. அதுவும் எண்ணி கடைக்கு போய் இந்த லட்டு ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இவ்வளோ அவங்களுக்கு பில்டப் கொடுக்குறாங்கல்ல, அவ்வளோ சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. அந்த அளவுக்கு ஏன்னா அந்த லட்டு அப்படியே ரியலா சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. அதனால தான் நாங்கள் இதை சொன்னோம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் ப்ரீமியம்ல நீங்க சேமியா ஐஸ் வாங்குற ரேட்டுக்கு ப்ரீமியமா ஒரு லட் ஐஸ் வருது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, மஸ்ட் ட்ரை. என்னடா இது அதிகமா சொல்றாங்க, அந்த அளவுக்கு இது ஒர்த்துங்க. அதனால நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்கு எனக்கே நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்பதான் தெரியும் நாங்க சொன்னதோட இது ஒர்த் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கமெண்ட் பாக்ஸ்ல மெயினா சொல்லுங்களேன். நாங்க சாப்பிட்டு நீங்க இவ்வளவு சொன்னீங்களே, அதுக்கெல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்லை, நீங்க போய் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க. நீங்க அப்படியெல்லாம் இல்லை, கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே சொல்லுங்க பாருங்களேன். ஆமா நீங்க சொன்னது கண்டிப்பா அப்படியே தான் இருக்குது. அந்த கடையை கண்டிப்பா நீங்க தேடி போய் பாருங்களேன், கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. நாங்க ஏன் இதுக்கு இவ்வளவு சொன்னோன்றதுலாம் அவ்வளோ செம டேஸ்ட். அம்மா அடுத்து என்னம்மா வாங்கியிருக்கேன்? ஐஸ்கிரீம் வந்து டெண்டர் கோகனட். இது வந்து 90% பியூர் கோகனட். அப்புறம் வந்து பெரியவங்க கூட நம்பி சாப்பிடலாம் நாங்க இப்போ. ஸோ இது எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா அம்மா வந்து கோகனட், அந்த டெண்டர் கோகனட் பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ட்ரை பண்ணேன். அது ஃபுல்லா அதே தான் இருக்கு. அந்த டெண்டர் கோகனட் மட்டும்தான் இருக்குதுல. எல்லாருமே சாப்பிடலாம், நீங்க விரும்பியே சாப்பிடுவீங்க. சுகர் கண்டென்ட்டோட ப்ளஸ் அதோட சேர்ந்து இருக்கனால செம்மையா இருக்கு. நீ சாப்பிட்டு பாரு தெரியும். எனக்கு டெண்டர் கோகனட் அவ்வளோ பிடிக்காது, அது நல்லா இருக்கு. அந்த டெண்டர் கோகனட் தான் மொத்தமே இருக்கு அதுல. அம்மா சொன்ன மாதிரி அந்த அப்படியே அந்த 90% ரா அந்த அப்படியே நம்ம இந்த வழுக்க சாப்பிடணும் அப்படின்னு அது அப்படியே வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் புட்டிங் சாப்பிட்ருப்பீங்க, அதுல வந்து எப்படி இருக்கோ. ஆனா ஐஸ்கிரீம்ல வந்து அந்த ஃப்ளேவர் அப்படியே 99.9% அப்படியே இருக்கு. ஏன்னா 1% என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு சில டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதனால அந்த பாயிண்ட் வந்து கம்மி பண்ண. ஆனா அப்படியே பியூரா டெண்டர் கோகனட் சாப்பிட்ட ஃபீல் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வந்து விரும்பி சாப்பிட்றவங்க சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும். அதோட ஐஸ்கிரீம் சேர்ந்ததுனால செம்ம டேஸ்டா இருக்கு. என்னடா எல்லாமே டேஸ்டா இருக்குதுன்றாங்களே, இவங்க பில்டப்புக்கு பேசுறாங்களா இல்லை ஒரிஜினலாகவே டேஸ்டாக தான் இருக்கணும்? ஒரிஜினலாகவே டேஸ்டா இருக்கு. வேணும்னா நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வாட்டி போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன். அப்போ நீங்க அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்க, அவங்க சொன்னது கரெக்டு தான் இருக்குதா செம்ம டேஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க அடுத்தவங்களுக்கு சஜஷன் பண்ணுவீங்க. நாங்க இது ப்ரமோஷனுக்காகலாம் சொல்லலை, ஆனால் செம்ம டேஸ்டா இருக்குது சாப்பிட்றதுக்கு.
அதுக்காக இந்த கடையை தேடி வந்தோம் நாங்க. என்னம்மா? ஆமா ஆமா. ஏன்னா வந்து இது ஆல்ரெடி பார்த்தோம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சரி நம்ம எப்படி இருக்கு இந்த ஃபிளேவர்ஸ்லாம் பார்க்க. ஆனா இன்னும் சொல்ல போனா கடையில ரொம்ப கோஆபரேட்டிவா இவங்க என்ன வந்து இதெல்லாம் சஜஷன் பண்ணாங்க எங்களுக்கு. இதை சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும். தேடி தேடி நிறைய ஐட்டம்ஸ். இது வந்து நாங்க ஒரு 2-3 தான் சாப்பிடலாம் நினைச்சு வந்தோம் கைஸ். ஆனா வந்து அவங்க சொன்ன சஜஷன்ல முக்கால்வாசி நான் நிறைய வாங்கி சாப்பிட்டேன். இன்னும் பேலன்ஸ் 2-3 இருக்கும். பட் அதிகமா நைட் டைம்ல சுகர் அதிகமா சாப்பிட முடியல எங்களால. ஸோ அதனால எங்களால முடிஞ்சு ஒரு 5-6 கவர் பண்ணியிருக்கோம். ஆனா அதுலயும் அவங்க வந்து எனக்கு பெஸ்டா தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அந்த பெஸ்ட்டுக்கு ஒர்த்தா கேட்டீங்கன்னா ஒர்த்து தான். அவர் சொன்ன அந்த ப்ரீமியம் லட்டா இருக்கட்டும், அந்த டெண்டர் கோகனட்டு, அந்த லோட்டஸ் பிஸ்காட்டு எல்லாமே சூப்பர். அதுல இன்னும் பெண்டிங் இருக்கு, அதையும் நாங்க காட்டிடுறோம். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. நம்ம இன்னைக்கு தேடி வந்த இடம் ஒர்த்துன்ற மாதிரி ஒர்த்து வருமா? இன்னைக்கு ஒரு ஸ்பாட் நம்மளுக்கு நல்லா கிடைச்சிருக்குன்னா அந்த பெனி ஐஸ்கிரீம் தான். இது எங்க இருக்குன்னா நாவலூர்ல இருக்கு. ஸோ அடுத்து என்ன ஐஸ்கிரீம் பார்த்துடலாம். இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து இப்போ இந்த கேக் இதுவும் ப்ரீமியம் வந்து ப்ளம்ல வந்து ப்ளம் கேக்ல வந்து ஐஸ்கிரீமா. இது ப்ரைஸ் வந்து 65 rupees. இது ப்ரீமியம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சில பேருக்கு ப்ளம் கேக்கே பிடிக்காதுன்னுவாங்க. ஆனால் இது அப்படிப்பட்டவங்க கூட இதை நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ஐஸ்கிரீம், அந்த ப்ளம் கேக்கோட வித் ஐஸ்கிரீம் சேர்ந்துருக்கிறதுனால டேஸ்டாக இருக்கு. வேணான்னு சொல்றவங்க கூட கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஆமா, ப்ளம் கேக் ட்ரை பண்ணாதவங்க இல்ல அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது ஐஸ்கிரீம்ல ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நான் ப்ளம் கேக் சாப்பிட்டதே இல்லை உண்மையா. இன்னும் சீரியஸாக சொல்ல போனா, ஆனால் இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு இந்த ஐஸ்கிரீம்ல. ஸோ இது ப்ரீமியமுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்த்தான ஐஸ்கிரீம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. உனக்கு எப்படி இருந்தது? ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா நல்லா இருக்கு. எல்லாருக்குமே ப்ளம் கேக் கண்டிப்பாக பிடிக்காது, ஒரு சிலருக்கு நல்லா பிடிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட கூட சாப்பிடுவாங்க, ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கூட பிடிக்கும் கன்ஃபார்மாக. ஏன்னா அதை சாப்பிட்டு பாருங்களேன் வாங்கி, அப்போ உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ நல்லா தான் இருக்குது இவங்க சொன்னதுன்னு. என்னம்மா சொல்கிறேன்னு? இது நல்லா இருக்குது இந்த ஐஸ்கிரீம். ப்ரீமியம்ல வந்து லட்டு ஐஸ்கிரீமுக்கு லட்டு தான் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது. அது செகண்ட் வந்து ப்ளம் கேக், இதுவும் நல்லா இருக்குது. ஸோ இது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா ஐஸுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே நாங்கள் வாங்கினோம், எல்லாமே 6-7 ஐஸ் வாங்கியிருப்போம். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான் சொல்லணும். ஏன்னா ஒன்று இதுதான் நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை சொல்ல முடியல. ஆனால் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்க சொல்றது ஒரு 3 ஐஸ்கிரீம் இல்லைம்மா? அந்த 3 அந்த லட்டு சொல்றது ஒன்று, அதுக்கடுத்து வந்து டெண்டர் கோகனட்ல செஞ்சது ஒன்று, அதுக்கடுத்து வந்து அந்த இப்போ சாப்பிட்டோம் என்னது அது பேரு மறந்துட்டேன். இது வந்து ப்ளம், அப்புறம் வந்து லோட்டஸ் பிஸ்கட். ரொம்ப சூப்பரா இருந்தது. சேமியா நல்லா இருந்தது. எதுவுமே சொல்ல முடியல. அந்த மாதிரி இதெல்லாம் சூப்பரா இருக்கு. வேணா இது சொல்லலாம், எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். ஆமா, எல்லாமே நம்ம எல்லாமே ஒர்த்தான ஐஸ்கிரீம். மறக்காம நீங்களும் பெனி ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஷாப்ல இந்த சர்வீஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப பெஸ்டா எல்லா ஐஸ்கிரீமும் சொன்னாங்க. அவர் யார் நானும் A few moments later. எனக்கு எங்க நவலோ பிரான்ச் வந்திருந்தோம். அவர் பெஸ்ட் சர்வீஸ் பண்ணாங்க. ப்ரோ உங்க பேர்? என் பேரு தேவசரன். அதே மாதிரி இங்க வேற என்ன எனக்கு நீங்க சஜஷன் பண்ணீங்க நிறைய பெஸ்ட். இதுல இன்னும் வேற என்ன ட்ரை பண்ணலாம்? இதுல இன்னும் நீங்க ட்ரை பண்றதுக்கு நீங்க பாதி தான் ட்ரை பண்ணிருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய இருக்கு. எப்படின்னா துபாய் குனாஃபா, அதே மாதிரி க்ரீம் அண்ட் குக்கீஸ். அது க்ரீம் அண்ட் குக்கீஸ்ல உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ரொம்பவுமே ரிச்சான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி வாட்டர் பேஸ்ல மிக்சட் பெரிஸ். அதுக்கடுத்து இப்ப இங்க நம்ம இதுல வந்து குல்ஃபி இல்லைன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. பாப்சிகல்லே நம்ம வந்து குல்ஃபி ட்ரை பண்ணிருக்கோம். எப்படின்னா குலாப் ஜாமுன் குல்ஃபி அது பேரு. இப்ப பயங்கர செல்லிங்ல அதான் இருக்கு. அதுக்கடுத்தபடியா ரியல் ஃப்ரூட்ஸ், இப்ப 0 சுகர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ட்ரூபெரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த சம்மருக்கு நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் வருது, நியூ ஃபிளேவர்ஸ் வந்து வரப்போகுது. இன்னும் இப்போ சில்ட்ரன்ஸ்னா எல்லாமே சாப்பிடலாம்ல, இதுல எந்த ஒரு பிரச்சனை? எல்லாருமே கண்டிப்பா சாப்பிடலாம். ஏன்னா இப்ப இந்த அவகாடோ, சிக்கு, பைனாப்பிள் இப்படின்னு நம்ம சொல்றப்ப அந்த ரியல் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நம்ம இது பண்றோம். ஈவன் உங்களுக்கு எல்லாமே ரியல் ஃப்ரூட்ஸ்ல வர ஒரு ஃபிளேவர் தான் இது எல்லாம். ஆமா, எனக்கு இவர் சஜஷன் பண்ண நான் சாப்பிட்ட 7 ஃப்ளேவர்ஸுமே அவ்வளோ அட்டகாசமா இருந்தது. ஆனால் அவர் சொன்னார் நீங்க சாப்பிட்டதே பாதி தான், இன்னும் நிறைய இருக்கு எனக்கு சொன்னாரு.
பட் என்னால் அவ்வளோ சாப்பிட முடியல. ஆனால் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இன்னும் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா நீங்கள் என்னென்ன வந்திருக்கே எனக்கு சொல்லுங்கள் அப்டேட்டாக. நான் அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து இதுவே எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்ன பெஸ்ட் ஐட்டம்ஸாக இருந்தது. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த பிரான்ச்சுக்கு வரவங்களுக்கு இதே மாதிரி நாங்கள் சஜஷன் பண்ண மாதிரி சொல்லுங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வந்து. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ. அவ்வளோதான். பெனி ஐஸ்கிரீமில் வந்திருக்கோம், நாவலூர் பிரான்ச். இது என்னென்ன அட்ரஸ் இருக்குது இதை சொல்ல வந்துட்டோம் கைஸ். இதில் 5 rupees ஐஸ்க்கு வந்து நாங்கள் போகும்போது ஸ்டாக்ஸ் இல்லாமல் இருந்தது. பட் நீங்கள் போய் ட்ரை பண்ணும்போது 5 rupees ஐஸ்கிரீம் இருக்கும். ஸோ மறக்காமல் நாங்கள் சொன்ன எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய ப்ரீமியமான ஐஸ்கிரீம் சொல்லியிருந்தோம். அதில் ஸ்பெஷலி லட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதில் வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது உங்கள் நிறைய பிரான்ச்சஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். பெனி ஐஸ்கிரீம் நாவலூர் பிரான்ச் வந்திருக்கோம். இது எங்கெங்கே பிரான்ச்சஸ் இருக்குதுன்னா ராமாபுரம், அம்பத்தூர், திருவான்மியூர், அண்ணா நகர், ராயப்பேட்டை, டி நகர், நாவலூர். இவங்க வந்து ஆரம்பித்த காலம் வந்து 1997 இருக்காங்க பெனி ஐஸ்கிரீம். ஸோ மறக்காமல் நாவலூர் சைடு இருந்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கன்னா வெஸ்டர்ன் சைட்ஸுக்கு ஆப்போசிட்லேயே. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா காரைக்குடி ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்து அவுட்லெட்டே இவங்களது தான். விவேரா மால் கூட பக்கத்தில் தான் இருக்குது. விவேரா மால் பக்கத்துலேயே தான் உங்களுக்கு. ஆமாம், விவேரா மால் பார்த்தீங்க படத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி தரோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற டெனோ கண்டென்ட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் பண்ணுற ஒரு முயற்சிக்கு ஒரு நல்ல ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணி சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் எங்களை கொஞ்சம் நீங்களும் செய்யுங்க. நாங்கள் உங்களை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்களும் எதிர்பார்த்துட்டு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். மறக்காம எந்த ஒரு நல்லதோ நிறைய குறை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாம். பாய்.